வரும் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதாகி இருக்கிறார் இந்த காய்கறி வியாபாரி. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் மின்வாரிய காலனியில் வசிப்பவர் 28 வயது ஆகாய ஜெயக்குமார். அப்பகுதியில் காய்கனி கடை வைத்திருக்கும் ஆகாய ஜெயக்குமார் கடைக்கு வரும் பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதும் அநாகரிகமாக பார்ப்பதும் வழக்கம் என கூறப்படுகிறது. மேலும் கடைக்கு வருபவர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே செல்போனில் கவர்ச்சியாக வீடியோ எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஆகாய ஜெயக்குமார் மீது அதே பகுதியை சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவியின் பெற்றோர் ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பள்ளி மாணவி காய்கனி கடைக்கு சென்று வரும் நிலையில் அவரை காதலிப்பதாக கூறிய ஆகாய ஜெயக்குமார் மாணவியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் இதனை தவறு என்று உணர்ந்து கொண்ட சிறுமி ஆகாய ஜெயக்குமாரிடம் பழகுவதை நிறுத்தி கொண்டுள்ளார். ஆனால் ருசி கண்ட பூனையான ஆகாய ஜெயக்குமார் சிறுமியை வலுக்கட்டாயமாக தன்னோடு பழகுமாறு மிரட்டியதோடு மாணவியுடன் தனிமையில் இருந்தபோது செல்போனில் எடுத்த வீடியோக்களை அவருக்கு அனுப்பி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் மாணவி மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனை கவனித்த பெற்றோர் மாணவியின் செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் மகளின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கேட்டபோது தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து சிறுமி தெரிவித்திருக்கிறார். இதையடுத்துதான் போலீசில் புகார் அளித்திருக்கின்றனர். புகாரின் பேரில் ஆகாய ஜெயக்குமாரிடம் விசாரணை நடத்திய போது அவரது வண்டவாளங்கள் அம்பலமானது. அவர் அந்த சிறுமி மட்டுமின்றி கடைக்கு வரும் பல பெண்களையும் ஆபாச கோணத்தில் வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் அதன் மூலம் பல பெண்களை தனது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தி இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து காய்கறி வியாபாரி ஆகாய ஜெயக்குமார் மீது போக்சோ வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் மாரிமுத்து மற்றும் ஆசாத்.